மின் கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டாலும் மேலும் உயர்த்த வேண்டாம் என தமிழக அரசை வலியுறுத்தி வருவதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் கூறியுள்ளார். ஜவுளி இயந்திரங்கள், உதிரி பாகங்கள், துணை கருவிகளின் 14வது சர்வதேச கண்காட்சி கோவையில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் சுந்தராமன், இந்த கண்காட்சியில் ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்களின் தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் 260 அரங்குகளில் தாங்கள் பொருட்களை கண்காட்சியில் வைக்க உள்ளதாக கூறினார். இதில் ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஜவுளித்துறையினரும் பங்கேற்க உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த கண்காட்சியின் மூலம் 1500 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். இனி மின் கட்டண உயர்வை தொழில்துறை தாங்காது என்ற சுந்தரராமன், மின் கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டாலும் மேலும் உயர்த்த வேண்டாம் என தமிழக அரசை வலியுறுத்தி வருவதாக கூறினார். அதேபோல் மத்திய அரசு பருத்தி விளைச்சலை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். பருத்தி ப்ரொடக்ஷனை நீங்க டபுள் பண்ணாதான் ஜவுளி தொழில் டபுள் பண்ண முடியும். ஏன்னா ரா மெட்டீரியல் இல்லாம பண்ண முடியாது. வேற எங்கேயோ ஒரு நாட்டில இருந்து, அண்டை நாட்டில இருந்து கொண்டு வந்து ரா மெட்டீரியல் போட்டு காம்படிட்டிவா இருக்க முடியாது. சோ ஒரு அம்சம் என்ன சொல்றோம்னா, டைரக்டா எங்க இண்டஸ்ட்ரியை ஹெல்ப் பண்றதை விட முதல்ல பருத்தியை வளர்த்தும் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு உலகத்தை அளவை விட ஒரு 10% சீப்பராக அபண்டன்ட் காட்டன் இருந்துச்சுன்னா நம்மளை கை பிடிக்கிற யாருமே பிடிக்கவே முடியாது. சில பேர் பேம்பு ஃபைபர் யான் மட்டும்தான் வேணும்னு சில பிராண்ட் ஃபாரின்ல சொல்றாங்க. இந்தியாவில் பேம்பு ஃபைபர் கிடையாது. ஆனா இந்த கியூசிஓவின் மூலம் அதையெல்லாம் இம்போர்ட் பண்றதுக்கு தடை சபை வச்சிருக்காங்க. இது வச்சீங்கன்னா இண்டஸ்ட்ரி வளராது. சோ உங்களுடைய பாலிசிஸ் கொஞ்சம் ரீலுக் பண்ணுங்க. இது எப்படி இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லி